சைமா சீமா சைமா இல்லைங்க, செய்மான்னு வருது எனக்கு. சைமா துபாயில் 2025 தமிழ் மலையாளத்துக்கு ஆக்டர்ஸ்க்கு அவார்டு கொடுக்குற ஃபங்க்ஷன். கிளம்பிட்டேன் பாருங்க. அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு நான் வரலைங்க, நான் அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு போகலைங்க. நான் அவார்ட் ஃபங்க்ஷன் கூட என்ன தெரியுமா சொல்றாரு, நம்ம தான் பஸ் என்னைக்குமே அவார்டு வாங்கணும், நம்ம அவார்டு வாங்குறதுலாம் போய் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு மோட்டிவேட் பண்றாரு. சரி நாங்கள் போயிட்டு அவார்டு வாங்குறது இல்லை, அதாவது பிஹைண்ட் த ஸ்க்ரீன் எப்படி இருக்கும், அவார்டு வந்து எல்லாமே வந்து டிவியில் காட்டிடுவாங்க. பட் அந்த இடத்துல லொக்கேஷனில் எப்படி இருக்குது, என்ன மாதிரி விஷயங்கள் நடக்குதுன்றத அவங்களுக்கு நான் முடிஞ்ச வரைக்கும் கேப்சர் பண்ணி போடுறேன். பாருங்க, பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி விடுங்க. இந்த பார்க்கிங்லேருந்து அந்த எக்ஸ்போக்கு அங்கே போகிறதுக்கு தனியாக பார்த்தீங்கன்னா ஷட்டில் பஸ் வச்சுருக்காங்க. தேங்க்ஸ் டு துபாய் கவர்மெண்ட் சொல்கிறதுக்கான காரணம் இதுதான். கார் நிறுத்தினா கூட நடந்து போகக்கூடாதுன்றதுக்காக இந்த மாதிரி பண்ணி வைக்கிறாங்க. சூப்பர். யார் யாரெல்லாம் வர போகிறாங்கன்னு தெரில. ரொம்ப பேர் வந்துருக்காங்க பாருங்கள். எக்ஸிபிஷன் சென்டர். இது வந்து மெட்ரோலேருந்து இறங்கி பக்கத்தில் வர மாதிரி இருக்குது. எங்கிட்டா போகிறது, மேலே ஏறி போகும். என்ட்ரி ஆனவுடனே இந்த மாதிரி பேனர்ஸ் இருக்குது. சைமா 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 சைமான்ட்டு புஷ்பான்ற மாதிரி. 5 செப்டம்பர் யார் யார் வரா தெரியுமா? சிவகார்த்திகேயன் வராப்புல, ஸ்ருதிஹாசன் இருக்காங்க. பார்த்துட்டிங்களா? ப்ளீஸ் ஹெல்ப் மீ ஹவு டு கோ திஸ். You want to go to the event? சைமா, யா தேங்க்யூ ப்ரோ. ஸோ சைமா அவார்ட்ஸ் வந்து இங்கே தான் நடக்குது. ஸோ இந்த மாதிரி ஷட்டில் பஸ் வச்சுருக்காங்க, குட்டி குட்டி பஸ். இங்கேருந்து திருப்பி நீங்கள் இந்த மாதிரி இதுக்கு போகிறதுக்கு. இங்கே தெரியுதா, இங்கே நடக்கல, இந்த பக்கம் இந்த துபாய் எக்ஸிபிஷன் சென்டர் இருக்குல்ல, அங்கே தான் சைமா அவார்ட்ஸ் நடக்குது. ஸோ நிறையா பேர் போயிட்டுருக்காங்க. மால் டைப்பில் இருக்குங்க.